கிட்டத்தட்ட 2.5-3 கிலோமீட்டர் சைக்கிள்லேயே இவ்வளோ வேகமாக ஒரு இளைஞ நாட்டம் அந்த தாத்தா அந்த ஐயா அவருடைய கொள்ளையை காட்டுறதுக்காக நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஒரு சின்ன வயசு பையன் கூட தோற்றுருவான், அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிட்டு ஒரு கஷ்டம் இருந்தாலும் நல்லா ஓட்டிகிட்டு வந்துட்டார். பரவாயில்ல, நம்மளையும் கூட்டிகிட்டு வந்துட்டார் அந்த அவரோட தோட்டத்துக்கு. இருங்க, அவங்க தோட்டத்துக்கு போகிற வழியில் குண்டும் குழியெல்லாம் தாண்டி போகிறோம், அவங்க தோட்டத்துக்கு போவோம். இதுதான் அவர் ஓட்டிகிட்டு வந்த ஜெட்டு. அது நம்ம வண்டி கூட இந்த ரோட்லலாம் போக முடியல. அவரோட வண்டி சூப்பர். இது பார்த்திங்கன்னா எள்ளு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எள்ளு கிட்டத்தட்ட 1 ஏக்கர்கிட்ட எள்ளு போட்டிருக்காங்க. இது கடலை, இதுவும் அவரோட தானா. கடலை இப்போ தான் பூ பூத்துருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, கண்டு பூப்புக்கும் காணாமல் காய்க்கும் அது என்ன அப்படின்னு, கடலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கடலை இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. வேர் அணைச்சிருப்பாங்க, 2வது களை எடுத்து வேர் அணைச்சிருக்காங்க. மழை வந்தோன்னே அவங்களுக்கு நல்லா செழிப்பமாக சூப்பராக அழகாக அதோட மாதிரி ஒரு இதாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்கவே. அதுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், நமக்கு பின்னாடி எவ்வளோ வேகமாக போயிட்டார். அவரோட தோட்டத்தை காமிச்சிட்டே போகிறார். இது கூட கடலை தான். இதெல்லாம் இப்போ தான் பூ அரும்பு வச்சிருக்கு. நம்ம மண்மனம் சேனலில் இவத்துங்க கடலை வேர்லேருந்து கொஞ்சம் 2 கடலை வந்திருக்கு. இன்னும் முத்தலை, பால் கடலைன்னு சொல்லுவாங்க, இன்னும் முத்தலை. நம்ம வரப்பில் நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே போய் பார்ப்போம். வெங்காயத்தை எப்படி விதைச்சிருக்காங்க, எப்படி அறுவடை காலம் வந்துருச்சுன்னு நிறைய போய் பார்ப்போம். ஆக்சுவலி இதிலலாம் செருப்பு போட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. செருப்பு போடாமல் தான் நடந்து வந்தால் காலில் முள் குத்திருச்சு. ஐயாவோட தோட்டத்துக்கு வந்தாச்சு. அதுலேருந்து அவர் தோட்டம் தான். அதில் நம்ம பார்க்க வந்தது இன்றைக்கி வெங்காயம் பாருங்கள், வேரில் தெரியுது. வெங்காயம் பிடுங்குறாரு, கொத்தமல்லி எடுத்துகிட்ருக்கிறார் இப்போது. இல்லை, நீங்கள் வெங்காயம் பிடுங்குற மாதிரி பாருங்க, வெங்காயம் தெரியுதா? கொத்தமல்லி இப்போ தான் விதைச்சிருக்கீங்களா? இது நாட்டு கொத்தமல்லிங்களா? ஓ, இது இயற்கை தானே எல்லாமே? இதெல்லாம் இயற்கை தான், உரம் கிடையாது, இயற்கை விவசாயம். தென்னங்கன்று, ஆமாம், தென்னங்கன்று, சப்போட்டா மரம். இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல, ஆனால் இது விவசாயம் பண்ணி எடுக்கும்போது ஈல்டிங் செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக இன்றைக்கி 1 கிலோ வெங்காயம் 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது விளைஞ்சி எடுக்கும்போது என்ன விலையில் இருக்குதுன்னு தெரில, பார்க்கலாம். பெரிய வெங்காயமாங்கய்யா? சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் என்னங்கய்யா? புரியல. பொய் சொல்லக்கூடாது. ஆமாம், ஏமாற்றி போட்டு வெங்காயம் நாளைக்கு வருவீங்களா? வரமாட்டோம். அதுதான் உண்மையாக இருக்கணும். கண்டிப்பாக. உங்கள் பேர்? அரங்குலவன் கருப்பையா, பூமத்தான்பட்டி, விஜயரகுநாத கிராமம். அரங்குலவன் கருப்பையா, அப்பா பேர் கருப்பையா, விஜயரகுநாதபுரம். விஜயரகுநாதபுரம். ஆமாம், ஊர் பூமத்தான்பட்டி. இது வெங்காய பூவா? அது பூ பூத்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? முத்துறதுக்கு அர்த்தம். ஓ, இப்போ ஒன்றில் தான் பூத்துருக்கு, எல்லாத்துலேயும் பூக்கலையே? இல்லை, அது ஒவ்வொரு சில பூத்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக முத்த ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஓ, அப்போ நீங்கள் பூத்ததை மட்டும் தான் பிடுங்கணுமா, எல்லாத்தையுமே பிடுங்கிடலாம்? அது பழுத்துச்சுன்னா எல்லாத்தையும் பிடுங்கலாம். ஏன் அந்த வெங்காய தாள் பழுக்கணும்? ஆமாம், சுத்தமாக பழுத்து இன்னும் 10 நாளில் பழுத்துரும். இன்னும் 10 நாளில் பழுத்துரும். மாமரம் அங்கே இருக்குது. எத்தனை ஏக்கர் போட்டிருக்கீங்கய்யா? இது 1/2 ஏக்கர். 1/2 ஏக்கரா? விதை தானே வெங்காயம்? வெங்காயம் விதை தான், நம்ம அதே வெங்காயம் தான். சரி, இதை வெங்காயத்தை பிடுங்கி கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தாள் என்ன பண்ணுவீங்க? தாளை வயலில் போட்டுருவோம். அதே உரம்? ஆமாம், அதான் உரம். நீங்கள் மாலை போட்டிருக்கீங்களா? மாலை இல்லை, பள்ளிக்கு மாலை போட்டிருக்கேன் இப்போ. ஓகே. கொத்தமல்லி போட்டு எவ்வளோ காலம் ஆச்சுங்கய்யா? இது களை போட்டேன். களை வெட்டையில் போட்டிங்களா? தண்ணி பாத்தி கட்டியிருக்கீங்க. தண்ணி ஓ, நீங்கள் மழைக்காக வெயிட் பண்ணுறது இல்லை, மழை பெய்யணுன்ட்டு நீங்கள் மோட்டர் வச்சுருக்கனால அந்த தண்ணியிலே விளைஞ்சிருது. பாருங்க, சுற்றி அவரோட நிலம்தான்.
அங்கிட்டு தென்னை மரம், கடலை, பெரிய விவசாயி தான் அவர். எல்லாமே இயற்கை விவசாயம் தான். அந்த சைடு பார்த்திங்கன்னா கடலைக்கு இடையில ஊடு பயிராக தட்டைப்பயிரும் போட்டிருக்கிறாங்க. தட்டைப்பயிர், கடலைக்கு இடையில தட்டைப்பயிர் போடுறது பூச்சிக்காகுங்க இல்லைங்க? பூச்சிக்காக போடலாம், எல்லாத்துக்குமே போடலாம். சொல்கிறாங்க கடலையோட ஓரத்தில் தட்டை போடும்போது கடலையை சாப்பிட வர பூச்சி வந்து தட்டையை சாப்பிட்டுட்டு போயிடும், கடலையை காப்பாற்றிடும் அப்படிங்கிறாங்க. அதான் உண்மை. அதான் உண்மை. ஓகே ஓகே ஓகே. இப்போ தான் பிடுங்குறேன். அப்படிங்களா? நன்றி. நல்ல வாசனையாகவும் இருக்குது நீங்கள் பறிக்கும்போது அந்த கொத்தமல்லி. நீங்கள் வரீங்களோ வச்சுக்கோங்களேன், நாளைக்கு தேடி வரணும். இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் பெருசாக வருமே நீங்கள் பிடுங்கிறது. வந்து அடுத்து காயை வந்து இது வந்து நம்மளுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படியா? ஆமாம். இதில் காய் வைக்கிதா? இது காய்ச்சிடும், அப்புறம் மல்லியை வந்து பூ பூத்து. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கயா? ஆண் ஒன்று, பொண்ணு ஒன்று. படிக்கிறாங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. பையனுக்குன்னு 25 வயசு கல்யாணம் ஆகலை. என்ன பொண்ணுக்கு எந்த ஊரில் கட்டி கொடுத்துருக்கீங்க? மாங்கனாம்பட்டியில் கட்டியா? மாங்கனாம்பட்டி. ஆமாம். ஆலங்குடி போகிற வழியில்? இல்லை, இந்த வேப்பங்குடி போகிற வழியில். வேப்பங்குடி போகிற வழியில் தாண்டி. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த கொத்தமல்லிலாம் வியாபாரத்துக்கு போயிடும் விளைஞ்சோன்னா, இல்லை விதைக்கு வச்சுக்குவீங்களா? இது வியாபாரத்துக்கு போவோம். தட்டு 10 ரூபா ஒரு பிடி. அதான் அதான் அதான். இது நாட்டு மல்லி. ஆமாம். கிடைக்காது, சீசனுக்கு தான் கிடைக்கும் இல்லைங்களா? நீங்கள் பறிக்கும் போதே அது பிச்சு போட்டிங்களே, நல்ல வாசனை. ஆமாம். போதும் வாங்க, போதும் வாங்க. உங்கள் வீட்டுக்காரம்மா காணோம், இங்கே இருப்பாங்களா? ஓ, இதுதான் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட பூ ஒயிட் கலரில் இருக்குல்ல, அது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா பூத்துட்ருக்கு. இது முழுவதும் பூத்துருச்சுன்னா பழுத்துருமா. பழுத்துருச்சுன்னா அதாவது செடி இருக்கு இல்லையா, செடி புல்லெல்லாம் பழுத்துரும், அதோட தண்டெல்லாம் பழுத்தோன்னா அவங்க பிடுங்கி அதோட வெங்காயத்தெல்லாம் அறுத்துட்டு இதிலே போட்டுருவாங்களாம். அப்படி இல்லைன்னா மாடு இது மாதிரி கால்நடைகளுக்கு உணவாக போட்டுருவாங்களாம். இப்போது இதை பிடுங்கி காட்டுறதுக்கு முத்துனது 1-2 பிடுங்கலாங்களா வெங்காயம்? சரி சரி, ரொம்ப வேண்டாம், அது வளர்றது. திரும்பி நட்டுறலாமா? நீங்கள் கொண்டு போங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொண்டு போய் 4 பேரை காமிச்சு. இருங்க அப்படி இருங்க. பையன் கொடி பிடிக்கிறாங்க. தூக்கி காட்டுங்க. சூப்பர் சூப்பர். இன்னும் நல்லா பெருசாக வரும் தானே இந்த வெங்காயம்? பெருசாக வரும். ஒரு கையில் வெங்காயம் வச்சுருக்காங்க, ஒரு கையில் கொத்தமல்லி வச்சுருக்காங்க. சேர்த்தா சட்னி செஞ்சிடலாம். வாங்கய்யா போகலாம், வாங்க வாங்க. இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா தென்னங்கன்று வச்சுருக்காங்கம்மா. தென்னங்கன்று தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வச்சுருக்காங்க. அதோட ஊடு அது வளர்கிற வரைக்கும் இதெல்லாம் போட்டுக்கலாம் சந்து பயிராக. ஆமாம்மா, இது தேக்கு. ஆமாம் ஆமாம். பறிக்காதீங்க, முள்ளங்கியை பறிக்கிறீங்க. அது முத்த வேண்டாமா? காட்டுங்க வேணா, ஒன்றே போதுங்கய்யா வாங்க. அவருக்கு நமக்கு வெங்காயத்தாளோட வெங்காயம், கொத்தமல்லி இங்கே பாருங்க. அடுத்து அவர் கையில் முள்ளங்கி 10 பறிச்சுட்டு போகிறார். அடுத்து ஒரு மாதம் 1.5 மாதத்தில் கடலை பிடிங்கிடலாம். 1 வாரத்தில் வெங்காயம் பிடிங்கிடலாம், வெங்காயம் எடுத்துடலாம், அறுவடை பண்ணிடலாம். இந்த கடலையும் நல்லா வேர் வச்சு காய் வச்சிருச்சு, அதனால் பயிர் வச்சிருச்சு இல்லையா, அதனால் இன்னும் ஒரு 20 நாள் 1 மாதத்துக்குள்ளே பிடிங்கிடலாம், முத்திரும் கடலையெல்லாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா தட்டையோட, இதெல்லாம் தட்டை. கடலையோட ஊடு பயிராக தட்டை போட்டிருக்காங்க. இது என்னென்னா கடலையை சாப்பிட வர பூச்சிகள் இதை சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படின்னு ஒரு உண்மை செய்தி தான் சொல்கிறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த செடி என்னன்னு தெரியுங்களா? நான் ஏற்கனவே மண்மனம் ஃபஸ்ட்டு சேனலில் போட்டிருக்கேன். இதான் யானை நெருஞ்சின்னு சொல்லுவாங்க. இது சிறுகன் பிழை. இது ரெண்டுமே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சிறுநீரகத்துக்கு ரொம்ப சிறந்தது. நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை 20 நாளைக்கு ஒரு தடவை சிறுகன் பிழையை அட்லீஸ்ட் 1 மாதத்துக்கு ஒரு தடவையாவது சிறுகன் பிழையை நல்லா கழுவிட்டு
அதை சுடுதண்ணியில் அதை தண்ணி வச்சு கொதிக்க வச்சு ஒரு 2 டம்ளர் 1 டம்ளரை வற்ற வச்சு குடிச்சிட்டே வந்தோம்னா நாளடைவில் சிறுநீர் கல்லெல்லாம் நீங்கி குணமடைஞ்சு சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, எள்ளுவாய பூக்களையே ஏறெடுத்தும் பக்கலையேன்னு. இதான் அந்த எள்ளு வயல். எள்ளு பூத்துருச்சிங்க. அறுவடைக்கு வந்துருமா? இன்னொரு 10-15 நாள் இந்த எள்ளு வந்து அறுவடைக்கு வந்துருமா? எப்படி நல்லா இருக்குல்ல? இந்த இயற்கையோடு வாழ்கிறது எவ்வளோ அருமையான ஒரு சூழல்னு பாருங்களேன். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நெடுநாட்களான ஆசையும் கூட. ஏன்னா நம்ம வயல்லையுமே வந்து முன்னாடி வந்து கடலை தென்னை அதெல்லாம் போட்டிருந்தோம். திரும்பவும் அதெல்லாம் செய்யணும். நேரங்காலம் ஒதுக்கி அதுக்குன்னு பயணிக்கணும். அங்கேருந்து நம்ம இங்கே வந்தாச்சு. அடுத்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வர தூரம் தான். அந்த பாருங்க நம்ம தேடி பாதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வண்டி கூட போக முடியாது. ஆனால் அந்த வண்டியில் தான் நம்ம போயிட்டு வந்தோம். அந்த பாதையில் அவர் வண்டியில் வந்துட்டார். நம்ம வண்டி உலட்டிடுச்சு அதில் வர்றதுக்குள்ளே. ஐயாவோட நிலம் இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுதான். பார்த்திங்கன்னா இங்கே தான் மோட்ரு கேணி, இங்கேருந்து தான் தண்ணி போகுது. இந்த வரேன் பார்த்திங்கன்னா இதான் மோட்ரு, அவருடைய பம்பு செட்டு. இதுலேருந்து சரி சரி சரி. எலுமிச்சங்கன்று, மாமரம், தென்னை மரம் இதெல்லாம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இடையில வந்து கொஞ்சம் பராமரிக்காமல் முள் மரம்லாம் வச்சுருக்காரு. கருவையெல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப அதுலேயும் விவசாயம் பண்ணணும்னு சொல்லிகிட்ருக்காரு. வாழை நட்டுருக்காரு. 2வது பம்பு செட்டு. அங்கே பார்த்திங்கன்னா மாங்காவை எப்படி குளுமி நிற்கிது பாருங்கள். போட்ஸ் அதெல்லாம் நாரை எல்லாம் சுற்றி அவ்வளோ சூப்பராக நிற்கிது. இந்த வரேங்கய்யா, இதில் வரலாமா? பாம்பு இருக்காது. இந்த மாடை பாருங்களேன், ரொம்ப கோக்கார மாடாக இருக்கும் போலையே. என் கலர் வேறு, என் ட்ரெஸ்ஸோட கலர் வேறு வெறிக்கிற மாதிரி இருக்குது. செம்பருத்தி, கொய்யா, தேக்கு. இங்கே பாருங்களேன் மாங்காய, மாமரத்தை பாருங்கள். அப்படியே படுத்துட்டு கடிச்சாப்பிடலாம் போல, அவ்வளோ காய் செம்ம. மாமரத்துக்கு போய் காய் பறிக்கணும்னா ஏரியெல்லாம் பறிக்க வேணாம். இங்கேருந்து கிட்டக்க இருந்து அப்படியே குழந்தைங்கெல்லாம் தவழ்ந்து வர குழந்தைங்க கூட பறிச்சிடலாம், அப்படி இருக்குது. இது என்ன ஒட்டு ரகமா இயற்கையா? இது நாட்டு ரகமா? என்ன மரங்கயா இது? செங்கனி. ஓகே ஓகே சூப்பர். இன்னும் 1 மாதத்தில் காய்ச்சிருமா எல்லாம்? சித்திரையில் செகண்ட் வீடியோ வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் காயெல்லாம் காய்ச்சி பழுத்துரும். நம்ம இப்போ சாப்பிட்லாம். இப்போ இன்னும் காய் முத்தலைன்னு நினைக்கிறேன். மழையில் கொட்டிடுச்சு. ஐயா எடுக்கிறாங்க பாருங்கள். மழை வந்து விவசாயிகளுக்கு நண்பனும் கூட. அதே அதிகமாக பெஞ்சிருச்சுன்னா தொந்தரவும் கூட. பார்த்தீங்களா புல்லோட புல்லா. அதை காய்க்கட்டும், நல்லா காய்க்கட்டும். அங்கே வேறு மரம் இருக்கா? அதுவும் குட்டி. பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. எல்லாமே ஒரே மரம் தானுங்களா? ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த மாடு நம்பளுதுங்களா? அவங்கள்ட்ட அது வந்து இது மாதிரி இருக்காதுன்னா மஞ்சள் ரொட்டு மாடு. புதுக்கோட்டைனாவே மஞ்சள் ரொட்டு ஃபேமஸ்ஸு. அது இந்த மாடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பார்க்கவே லுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் நம்மளை பார்க்குறது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. செம்ம பாயிர மாடுங்க. உண்மையாலுமே பார்க்கும்போது அழகாக இருக்குது. அழகு எல்லாமே ஆபத்து தான் என்றைக்குமே. பார்க்குது பாருங்க, மண்ணை குத்தி பாயிர மாடு போல் மண்ணை குத்தி கிளறி வச்சுருக்கு அப்படியே கொம்பில். அங்கே நம்ம வந்து எட்டி பார்க்குறேங்க. அவங்ககிட்ட மாடை வீடியோ எடுக்கிறோமோ. இந்த ஐயாவோட தோப்புக்கு நம்ம வந்திருக்கோம். ஐயா நமக்கு வந்து வெங்காயம் கொடுத்துருக்காங்க,
அப்புறம் மாங்காய் கொடுத்துருக்காங்க, முள்ளங்கி கொடுத்துருக்காங்க, கொத்தமல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு போய் சமைங்க, இயற்கையாக விளைஞ்சது, நம்மளோட வயலில் விளைஞ்சது அப்படின்ட்டு அன்பாக கொடுத்துருக்காங்க. நம்ம வேணான்னு சொல்லலை. கண்டிப்பாக நல்லா இருக்கீங்களாம்மா? உங்கள் வீட்டு மாடா? அது பேர் என்னம்மா? சரி சரி. மஞ்சள் விரட்டுக்கு போகுமா? சரி. உங்கள் பையன் வளர்க்குறாரா? அவங்க டிவியில் விளம்பரப்படுத்துவாங்க. சரிம்மா சரிம்மா சரி. இதெல்லாம் விளம்பரப்படுத்துறது சும்மா கிடையாது. நம்மளை வந்து இயற்கையாக விளம்பரப்படுத்துவாங்க. மற்ற உலகமே போகும், டெல்லி வரைக்கும் போயிருந்த பார்க்க. உலகம் தமிழ்நாடு முழுவதும் போகும். தமிழ்நாட்டுக்கு அப்புறமும் போகும், வெளிநாடுகளுக்கும் போகும். ஆமாம், நம்ம என்னுடைய பேட்டி எடுத்திருக்காங்க. இது போகும், எல்லாரும் பார்ப்பாங்க. அப்புறம் ஐயா கிட்ட நிறைய பேர் இயற்கை விவசாயங்கிறனால வெங்காயம் வாங்குறதுக்கெல்லாம் கூட வருவாங்க. அதுக்கு தான் வேற ஒன்றும். இப்போ இது ஒரு 3/4 ஏக்கர் 1/2 ஏக்கர் போட்டிருக்கீங்கல்ல, எவ்வளோ வருங்கய்யா? நம்புறீங்க எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து அதோடைய ஜாதகப்படி ஒரு 1000 கிலோ வரணும். 1000 கிலோ. ஆமாம். இந்த நேரத்தில் மழை பெய்யுது, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒன்றும் பண்ணாது. ம். வெங்காயத்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒன்றும் பண்ணாது. தண்ணி வச்சுக்கிறாது, குடிச்சிடும். பெருசாகவும் ஆகுமா? இன்னும் பெருக்கும். தண்ணி வர்றதுனால பெருசாகும். இனி தண்ணி விட வேண்டாம், ஈரத்தோட வந்துடும். சரி. இது எங்கே கொண்டுட்டு போவீங்க? இங்கேருந்து அறுத்து எடுத்து புதுக்கோட்டை கொண்டு இல்லை, இங்கேயே ஊருக்குள்ளே விற்றுருவோம். கிராமத்துக்குள்ளே விற்றுருவீங்க. என்ன ரேட்டுக்கு போகும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு 60 ரூபா இருக்குது. இல்லை 60 ரூபாய் விற்கலாம், 10 ரூபா கூட விற்கலாம். கூடவும் விற்கலாம். டிமாண்ட் வரலாம், வாய்ப்பு இருக்கு. வரலாம். இப்போவும் 50 ரூபா 60 ரூபா இப்போ இன்னைக்கு நிலையில் இருக்கு. இதுக்கு இனிமேல் இறங்காது. 50 கிலோ இறங்காது. வேற அதுவும் நீங்கள் இயற்கையாக வேற விளைய வச்சிருக்கீங்க, கூட தான் விற்பீங்க. நல்லா இருக்குல்ல, இன்னமும் பெருக்கும். இது எவ்வளோ காலமாக செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த வெங்காயம்? நான் வந்து தொடர்ந்து கொஞ்ச நாள் செஞ்சிருந்தேன். இந்த வருஷம் செஞ்சிருக்கேன். ரொம்ப காலமாக வெங்காயம் வெங்காயம் தான் 7 மணிக்கு தெரிஞ்சேன். சரி சரி. இப்போ விட்டு இந்த வருஷம் தான் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விடுவீங்களா? 3 நாளைக்கு ஒரு தடவை. சரிங்க சரிங்க. வேற என்னென்ன போட்டிருக்கீங்க வெங்காயத்தாண்டி? வெங்காயத்துக்கு தான் இது போட்டிருக்கேன். அவரை போட்டிருக்கேன். அவரை போட்டிருக்கேன். இல்லை இனிமேல் தான் அடுத்தது அது முளைச்சி வரணும். இனிமேல் அடுத்து என்ன பண்ண போகிறேன், இதை முடிச்சுட்டு மஞ்சள் கருணை. ஓ, இந்த பொங்கல் சமயத்துக்கு எடுக்கிற மாதிரி. ஓ சரி சரி. இது எத்தனை மாசத்துல பயிரிடலாங்க வெங்காயம்? 70 நாள். 70 நாள் எடுத்துடலாம். 70 நாளில். நான் இப்போ வந்து மார்கழியில் கடைசியாக பார்த்தேன். மார்கழி 1, தை 2, மாசி. ஓ, 70 நாள் வந்துடும். 70 நாள் 80 நாள் கணக்கு. 70-80 நாளில் பறிச்சிடலாம். 3 மாதம் பயிர் அப்படின்னா 3 மாதத்துக்குள்ளே வித்தரலாம். நீங்கள் பறிச்சு அது 6 மாதம் வச்சுக்கலாம். ரேட்டு ஏறோடு விற்கலாம். டிமாண்ட் வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விற்கலாம். தயார் பண்ணணும், மக்கள் கலாங்கம் இருக்கணும். களை வாண்டுவாங்களா? நம்ம கலாங்க மாட்டாங்களா? சரிங்க சரிங்க சரிங்க. உங்கள் பேரை கடைசியாக ஒரு தடவை சொல்லிடுங்க. இதில் வீடியோவில் ஏற்கனவே முதல்ல ஒரு தடவை சொல்லிட்டீங்க. ஆமாம், அரங்குலவன் சன் ஆஃப் கருப்பையா, பூமத்தான்பட்டி, விஜயநாத கிராமம். ஆமாம், 310 நம்பர். ஆமாம். யாருக்கு வேணாலும் வெங்காயம் வேணும்னாலோ அல்லது இயற்கையாக விளையக்கூடிய காய்கறிகள் கொத்தமல்லியெல்லாம் வேணும்னாவே ஐயாவுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே வந்துட்டு நீங்கள் தேடி வந்தால் கூட அவருக்கு எடுத்து கொடுப்பாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து சமூக சேவை தான் பண்ணுறாரு. பல தொழில்கள் செஞ்சேன். இருந்தாலும் நான் இது வந்து இயற்கையாகவே என்னுடைய சம்பாத்தியத்தில் நான் மோட்டரெல்லாம் வச்சுருக்கேன். கவர்மெண்ட்டும் எல்லா சமயம் கரண்ட் கொடுக்குது. ஓ, இப்போ கூட இந்த கரண்ட் வந்து எவ்வளோ காலமாக உங்ககிட்ட இருக்குது? எனக்கு வந்து கடந்தது ஒரு 40 வருஷ காலமாக, 40 வருஷ காலமாக கரண்ட் இருக்குது. சரி. இலவச கரண்ட் யார் கொடுத்தா உங்களுக்கு? அதாவது செயல் அம்மாவும் கொடுத்துச்சு, கலைஞரும் கொடுத்தார். கலைஞர் முதல்ல 2 கரண்ட் வச்சுருக்கீங்களா? ஆமாம், அங்கே ஒன்று இருக்குது. ஓ, இதுக்கு கொடுத்தது கலைஞர் ஐயாவா? ஆமாம், 2க்குமே கலைஞர் ஐயா தான். அதுக்கு அறிவிச்சது வந்து அம்மா அறிவிச்சிச்சு. ஆனால் கலைஞர் தான் 2க்கும் கொடுத்தார். 2க்குமே கலைஞர் தான் கொடுத்தாரு. இப்போ ஆட்சி புரியுறாங்களா? அது எப்படி இருக்குது உங்களுக்கு? எப்படி தோணுது? அது வந்து ஆட்சிங்கிறது இப்போ நீங்கள் எந்த கட்சின்னு சொல்ல முடியாது. நீங்கள் கவர்மெண்டாக இருக்கலாம், இதை சொல்லலாம். இப்போதைக்கு அவங்க செய்கிறது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்குங்கிறீங்க. சரி சரி. முதல்வர் ஒன்றும் குறை இல்லை. குறை கிடையாதுமா. அவர் வந்து தப்பு சொல்ல முடியாது. அதை சொல்லுங்க. குடும்பத்தை நம்ம ஓட்ட முடியுமா? ஆமாம். அவர் தமிழ்நாடு மக்களை ஓட்டுறதுக்கு அவருடைய தகுதி இருந்தால் தான் ஓட்ட முடியும். கண்டிப்பாக. ஆனால் ஏதோ செய்கிறாரு, நல்லா செய்கிறார். நல்லது செய்கிறாரு. உங்களுக்கு இந்த 1000 ரூபா பணம் வருது உங்கள் வீட்டுக்காரமாவுக்கு? வருது. எனக்கு வந்து மோடி பணமும் ஒரு 500 ரூபா வருது. 500 ரூபாய் எதுக்கு? அது அந்த மோடின்னு சொல்லி இந்த நிலத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 15 ரூபா எனக்கு. சரி சரி. டீ குடிக்க கொடுக்குறாங்க. ஒரு சில பேருக்கு தான் வரும், எல்லாரும் பண்ண முடியாது. எங்க ஊர்ல 10 பேர் வருது, எங்க ஊர்ல 50 பேர் 50 செய்ய முடியாது. அதுக்கு பட்டா இருக்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. மோடியே கொடுத்துருக்காரு. மோடி 500 ரூபா கொடுக்குறாரு. ஐயா உங்க வீட்டுக்காரமாவுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு. ஆனா இது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா உங்களுக்கும் கொடுக்குறாங்கன்னா பரவாயில்ல. நீங்களும்
அனுபவிச்சுக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. உங்கள் ஊருக்கு வந்துட்டு உங்களுடைய நிலத்தை பார்த்து இவ்வளோ தூரம் நீங்கள் எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கும் உங்கள் நிலத்தை எங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சதுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து வந்து நாங்கள் விளைஞ்சதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து நாங்கள் வர்றோம். சரி வாங்க போய்ட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க. ஊர் எதுமா?